Hi friends, welcome back to your channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நான் உங்களுக்கே தெரியும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ட்டு என்னால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் வீடியோ போட முடியல. உங்களுக்கு இதுக்கு மேலே தியரி கிளாஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸோ கொடுக்குறேன். ஸ்டிச்சிங் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஒரு ஐடியாவாக கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு இது கட்டிங் வீடியோலாம் பார்த்துட்டோம். இப்போ ஸ்டிச்சிங் காட்டுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் பார்ட் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னாக்கா அது ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம தியரி கிளாஸாகவே பார்க்கலாம். தியரி பார்த்துட்டு நான் கட்டிங் வீடியோ போடுறேன். ஸ்டிச்சிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னாக்கா நம்ம வந்து நைட்டில் ஸ்டிச் பண்ணால் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்லைங்களா? அதுக்கு தான். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நல்லா பக்கத்து மேலே லைனிங் போட்டிருக்கேன். லைனிங் போட்டுட்டு நம்ம வந்து அது மேலே ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கனாக்கா மார்க் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தீங்களாக்கா நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுருந்தா 1/2 இன்ச்சு, இல்லை 1/4 இன்ச்சு விட்டுருந்தா 1/4 இன்ச்சு, இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? கவுனில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, நம்ம ஐடியா எப்படி தான் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்படி க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து திங்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ குரூப்பில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி அர்கட் கொடுத்துட்டு கிளாத்தை வந்து திருப்பி போட்டுங்க. இந்த கிளாத்தில் வந்து நம்ம ப்ளைனாக பார்டர் அட்டாச் பண்ணாத நம்ம ப்ளைனாக ஸ்டிச் பண்ணோன்னாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் நம்ம திருப்பணும். ஸோ எம்மிங்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் கிராஸ் பீஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து பார்டர் கொடுக்குறோம் இல்லை எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறோம்னாக்கா இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இல்லை எதுவுமே எனக்கு நெக்குக்கு வேணால் நான் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணணுனாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து கொஞ்சம் லூஸ் விழும் ஆச்சுங்களா. அதனால் அந்த இடத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபிட்டாக லுக்காக அழகாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறது ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, நல்லா இதை லைனிங் தெரியாமல் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இந்த பார்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இந்த பார்டரை வந்து நெக்குக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்குக்கு வந்து நான் ஃபுல்லாகவே ஒரு லைனிங் தெரிகிற மாதிரி, அப்படின்னா நம்ம பைப்பிங் மாதிரி தெரியணும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கேப் விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு அப்படி வேண்டாம், எனக்கு பைப்பிங் மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் 3 மாதிரி இதில் கூட நீங்கள் வந்து இப்படி அந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லைங்களா, அது தூக்குன மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து அந்த பார்டருக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை எனக்கு அது வேணும்னாக்கா நீங்கள் அந்த க்ரீன் கலர் ஃப்ளீட் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது மேலே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பைப்பிங் வேணும்னாக்கா சைடில் கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனாக்கா கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இது மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்குங்க. நான் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். இது நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் வீடியோ தான். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கிளாஸில் சென்ட் பண்ணால் அந்த டவுட்ஸ் உங்களுக்கு அங்கேயே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதில் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கனாக்கா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த டவுட்டை கேட்டிங்களா உங்களுக்கு கிளாஸில் கிளாரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த லைனிங்கை சுற்றி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுட்டு வாங்க.
ஸோ இது வந்து நம்ம 2 மெத்தடாக இப்போ ஆஃபாக நம்ம எப்படி நம்ம ஃபுல்லு இப்போது நம்மளுக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக கேட்குறாங்கோ ஆனாக்கா நம்ம வந்து பாட்டம் பீஸை வந்து சர்க்கிளாக அடிப்போம். நான் அந்த சர்க்கிளை மாதிரி தான் இதில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். கொஞ்சம் ஈஸி மெத்தடாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோவை அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அந்த லைனிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பீஸும் சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். பார்டர் மட்டும் பேக் பீஸ்க்கு வேண்டாம். ஸோ யாராச்சும் விருப்பப்பட்டால் மட்டும் வைங்க. ஆனால் பேக் பீஸ்க்கு பேக் பார்ட்டுக்கு வந்துட்டு பார்டரு வைக்காதீங்க. அப்படியே போட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதுக்கு இப்போ நம்ம இதை வந்து பிரின்சஸ் கட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? பிரின்சஸ்க்கு வந்து நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த ஹார்மோல் ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா? அங்கே கார்னர்லேருந்து நம்ம அப்படியே மார்க் போட்டுட்டு வரணும். ஓகேங்களா? நான் கட்டிங் கிளாஸ்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டிங் கிளாஸ் இது லிங்க் வந்து கட்டிங் வீடியோ இது கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணனாலும் போய் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. இப்போ 2 கிளாத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு டேப் பண்ணிங்கனாக்கா அந்த மார்க் வந்து அப்படியே அந்த லைனிங்கில் விழுந்துடும். கொஞ்சம் பார்த்து டேப் பண்ணுங்கள், அந்த மார்க் அப்படியே விழணும். பாருங்கள், இந்த மார்க் வந்து இதில் விழுந்திருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சி நம்ம எந்த ஷேப் கொடுக்குறோமோ அந்த ஷேப்பில் க்ளீனாக ஸ்டிச் பண்ணோம். ஒரு தடவை நீங்கள் லைனிங் ஸ்டிச் பண்ணுவீங்க, உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து விட்டுடுவீங்க ஆச்சுங்களா? அதனால உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து நீக்கி க்ளீனாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த கார்னரில் வர சொல்ல 2 கிளாத்தை வச்சு நீங்கள் அந்த ஷேப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏ லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிரின்சஸ் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணி ஆனோடனையும் இப்போ நம்ம 2 ஷோல்டர் அட்டாச் பண்ணுறோம். ஸோ அந்த பக்கமும் அட்டாச் பண்ணிங்க. எல்லாத்துக்கும் டபுள் ஸ்டிச் போடணும், சிங்கிள் ஸ்டிச் கிடையாது, டபுள் ஸ்டிச்சு. ஸோ நம்ம ஸ்லீவில் வந்து சென்டராக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஏன் சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்னாக்கா ஒரு தடவை நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து சின்னதாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்றது காட்டுறதுக்கோசரம் உங்களுக்கு இங்கேருந்து வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக வருது நம்மளுக்கு. அந்த டைமில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே ஸ்டிச் பண்ணலாம். இதே நம்ம கார்னர்லேருந்து வச்சு எடுத்துகிட்டு போனோன்னாக்கா நம்மளுக்கு சென்டரில் இருக்கிற ஹார்மோல் வந்து அப்படின்னாக்கா சென்டரில் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அது ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழேன்ட்டு வந்துடும். அதே நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாக்கா உங்களுக்கு பாருங்கள், சென்டரில் நம்ம அர்கட் குத்து ஈவன் சைஸாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்தாலும் சென்டரில் ஷார்ட்டாக வந்தாலும் உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள், அந்த சைடு வந்து கம்மியாக இருந்துச்சு, இந்த சைடு கரெக்டாக வந்துச்சு. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு லைனிங் கொடுக்கல எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு, ஏன்னாக்கா அது ஃபோல்டிங் கொஞ்சம் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அது ஃபோல்டிங்க்கோ கட்டிங்க்கோ ஸ்லீவ் கிட்ட வர சொல்ல அது வந்து கரெக்டாகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டுங்க. தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போது 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்லீவ் விடுத்து ஹார்மோல்கிட்ட நம்ம 2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பாடி பீஸை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பாட்டம் பீஸை வந்து ரவுண்டாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால வந்து நம்ம ரவுண்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இப்போ அதே ஸ்லீவ் லென்த்துக்கு விட்த்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ பாட்டம் பீஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா, நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஒன்றுன்னா ஜாயிண்ட் பண்ணிக்கிங்க. ஜாயிண்ட் பண்ணி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்க இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சு எக்ஸாக்டடாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பர்ஃபெக்டாக வர முடியும். ஓகே, ஸோ இதில் இந்த வீடியோவில் வந்து இதோட நான் ஃபினிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபைனல் ஃபினிஷிங்கை நான் வந்து போடுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தானாக்கா உங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பாட்டம் கீழே வரலையே நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி. ஓகே, எல்லா பீஸும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆனவுடனே நம்ம வந்து லைனிங்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டீங்களா? இப்போ லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கிங்க. லைனிங் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம 2 மீட்டர் எடுத்திருந்தோம், அந்த 2 மீட்டர் எந்த விட்த் இருக்கோ அதே மாதிரி அட்டாச் பண்ணிங்க. இது நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வரும். ஓகே, தேங்க்யூ. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.